வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு ஹை ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து ஈஸியாக செய்யலாம். நம்ம டயட் ரெசிபி பார்ட் 4ல் நம்ம இதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முக்கியமானது வந்து ப்ரோட்டீன் ரிச் பன்னீர். நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 4 பூண்டு போட்டுக்கலாம் உரிச்சதை, 2லேருந்து 3 வரமிளகாய், தேவையான அளவு சால்ட்டு, கர்டு தயிர் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போது இதை வந்து இது கூட நம்ம லெமன் ஒரு ஹாஃப் லெமன் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா நைஸாக நல்லா அரைச்சிடலாம். கேரட்டு, கேப்சிகம், வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கிட்டேன். ஸோ இந்த அரைச்சி வச்ச விழுதோடு இதையும் ஆட் பண்ணி பாருங்கள். கேப்சிகம் பொடியாக நறுக்கிறது, கேரட் துருவல், வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு கூடவே கொத்தமல்லி தழைகளை சேர்த்துடலாம். இந்த நம்ம அரைச்சி வச்ச அந்த பன்னீர் விழுதோடு நல்லா கலந்துடலாம். ஸோ பன்னீரில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம வெஜ்ஜீஸும் நம்ம சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஃபுல்ஃபில்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கும். நம்ம வீட்டில் வந்து நம்ம டக்குன்னு கிளம்பும்போது நம்ம பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட் இருந்ததுன்னா இம்மீடியட்டாக நம்ம வெறுமே ப்ரெட்டு ஜாம் சாப்பிட்டா அது உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை. இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரோட்டீன் ரிச் வந்து நம்ம ப்ரோட்டீன் ரிச் நம்ம அந்த சாண்ட்விட்சை செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம டோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்லாம் பாருங்கள். ஸோ இதை ஃபில் பண்ணி அழகாக சாண்ட்விச் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பிளேட் வச்சு கூட நம்ம ப்ரெஸ் பண்ணனா நல்லா சாண்ட்விச் மாதிரியே வந்துடுங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் டோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை ஃபில் பண்ணியும் சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பரான ஒரு ஹைலி ப்ரோட்டீன் ரிச் பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய டயட் ரெசிபி ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து போடுறேன் அடுத்ததாக. தேங்க்யூ.